என்னாச்சு? ஏதாவது ஆக்சிடென்ட்டா? 2 நாளுக்கு முன்னாடி எவனோ குடிச்சிட்டு வந்து வேலையை உடைச்சிட்டாமா. யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சா? அப்படிலாம் இல்லப்பா, வேலைதான் உடைஞ்சிருச்சு. நிஜமாவா? யாருக்கும் ஒண்ணும் ஆகலையா? என்னது? இல்ல ஒண்ணும் இல்ல, தேங்க்யூ. முடிங்கயா. கிருஷ்ணா, ஒரு விஷயம் கேட்டுனே செக் பண்ணியா? அப்படியா? ஷூரா? எல்லா இடத்துலயும் செக் பண்ணியா? ஓகே. போலீஸ்ல ஹாஸ்பிட்டல் எல்லாம் அன்னைக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கான்னு விசாரிக்க சொல்லியிருந்தேன். ஆனா அந்த மாதிரி எதுவுமே ரிப்போர்ட் ஆகலையா? அது எப்படி? அப்ப அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? ஒழுங்கா செக் பண்ணானோ இல்லையோ? உன் முன்னாடி தானே பேசினேன், நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தேன். ஐயோ கிருஷ்ணா, அவ்வளவு ஃபாஸ்டா அந்த பொண்ணை இடிச்சிருக்கோம். அவளுக்கு ஒண்ணும் ஆகாம இருந்திருக்கும். ஒருவேளை அவளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிருக்கலாம், இல்ல அவளுக்கு பெருசா எதுவும் அடிபட்டு இருக்காது. அப்படியே அவளுக்கு ஒண்ணும் ஆகலனாலும் ஐ ஃபீல் நீ எடுத்த போட்டோஸ்ல என்னமோ இருக்கு. ஏப்பா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இது ஆவி பேய் பிசாசோ இருக்குமோன்னு தோணுது. எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இருப்பா. ஏயா, இது வரைக்கும் நீ எவ்வளவு போட்டோ எடுத்திருக்கிற, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நீ என்கிட்ட வந்து காட்டுற. அது இல்ல காதர், இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எதுவும் ஸ்ட்ரேஞ்சா தெரியல? சரி ஓகே, நீ இன்னும் கொஞ்சம் ஆவி படம் பாக்குறியா? இரு காட்டுறேன். பாரு, இது ஆவி, இது ஆவி, இதுவும் ஆவி. இப்போ இந்த ஆவி எங்க இருக்கு தெரியுமா? 4 கடை தள்ளி எஸ்டிடி பூத் வச்சிருக்கு. நம்பிக்கை இல்லைன்னா நேரா போய் பார்த்துட்டு வா. பேரு கனகா. இது கனகா, இது கனகா, இதுவும் கனகா. எல்லாமே ஒரே நாள்ல எடுத்தது. அப்போ இது பார்த்து என்ன கனகாவை ஆவி தோர்த்ததுன்னு சொல்லுவியா? இது ஏதோ டபுள் எக்ஸ்போசரோ இல்ல அவுட் ஆஃப் ஃபோக்கஸோ? அது எனக்கு தெரியும் காதர்.